Alibaba.comல எலக்ட்ரானிக்ஸ் ஆர் டாய்ஸ பர்ச்சேஸ் பண்ணி, இங்க இ-காமர்ஸ் சைட்ல விக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இ-காமர்ஸ்ல செல் பண்ணணும்னு நெனச்ச உடனே Alibaba.com போயிட்டு ஈஸியா நம்ம டாய்ஸ ப்ரொக்யூர் பண்ணி வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீம் கிட்ஸ் இருக்கும் இல்லையா? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இது மாரிலாம் வச்ச ஒரு கிட்ஸ் வந்து ஈஸியா அத அசெம்பிள் பண்ணி சயன்ஸ் ப்ராஜெக்ட் மாரி பண்ணலாம். ஸோ அந்த மாரி ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு, அத வந்து நான் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ப்ராடக்ட் வாங்குன காஸ்ட்ட விட ப்ராடக்ட்க்கான ஷிப்பிங் சார்ஜ் வந்து டபுளா இருந்ததுனால, நான் இமிடியேட்டா ரீஃபண்ட் போட்டு கேன்சல் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ Alibaba.com பொறுத்தவரைக்கும் ப்ராடக்ட்டோட காஸ்ட் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். பட் அதோட ஷிப்பிங் சார்ஜ் பிகினரா நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசன்னால உங்களோட செல்லிங் பிரைஸுமே எங்கேயோ போயிரும். அண்ட் அதே மாரி நம்மள விட ஹையஸ்ட் குவாலிட்டி சேம் ப்ராடக்ட் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள விட லோவஸ்ட் காஸ்ட்ல வந்து கஸ்டமருக்கு குடுப்பாங்க. ஸோ அவங்க கூட நம்மளால காம்படிட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ நான் கீழ ஒரு வீடியோல குடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோவ பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாரி இ-காமர்ஸ் ஆர் எனி பிசினஸ் ரிலேட்டட் ஐடியாஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல் பை.